இப்பவே உன் காலில் விழுந்து அழுதா கூட அது நீ செஞ்ச உதவிக்கான கைமாறா இருக்காது. எதோடையும் இணைச்சு வச்சு பேச முடியாத ஒரு தியாகத்தை பண்ணிட்டு நீ ரொம்ப சாதாரணமா இருக்க. ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெக்கமா இருக்க. உனக்கு நான் தகுதியானவன் இல்லைங்கிறதா உண்மை. என்ன மன்னிப்பிய ஜானகி. ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நான் யோசிச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கொஞ்ச நாளாதான் நான் உங்களை நேசிக்கிறேன். அதுவும் நான் மட்டும்தான். எனக்கே உங்களை பிரியறது இவ்வளவு பெரிய வழியா இருக்கே. எத்தனை வருஷமா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சிருக்கீங்க. அவங்க பிரியறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் உங்களை விரும்புற எனக்கே உங்க காதலுக்கு உதவுற சூழ்நிலை வருதுன்னா நிஜமாவே உங்களுக்கும் மேகலாக்கும் இருக்க காதல் உண்மையிலேயே கிரேட் தான். என்ன நினைச்சு உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். எப்படி முடியும்? எனக்கு ஒருத்தலா இருக்க. அதுக்கு அவசியம் இல்ல விஸ்வம். நீங்க என்ன நினைச்சு குற்ற உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கொஞ்சம் கையை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். இது உங்களுக்காக வாங்கினது. கல்யாண பரிசா நினைச்சு வாங்கினேன். இது உங்க காதலுக்கு இந்த ஃப்ரெண்டோட ஒரு சின்ன கிஃப்டா இருக்கட்டும். நான் உங்க கல்யாணத்துக்கு வரணும் விஸ்வம். உங்க மேகலாவை நான் பார்க்கணும். எனக்கு கூப்பிடுவீங்கல்ல? ஜானகி கூப்பிடுவீங்க. நான் அவசியம் வருவேன். சரி நான் வரேன். ஜானகி உன்னோட கல்யாணத்துக்கு நானும் அவசியம் வருவேன். பேசுமுத்து மாமா, இந்த மாதம் வட்டி தராதவங்க பேரெல்லாம் எழுதிக்க. சொல்லுங்க. ஆறுமுகம் ஒன்று, ஆறுமுகம், அப்புறம் அந்த நடுத்தரு பார்வதி, பார்வதி, வடிவேலு ஒன்று, வடிவேலு, அப்புறம் அந்த வடிவேலு 2 மாசமா கொடுக்கலப்பா. சரி பார்த்துக்கிறேன். எப்பா இந்தாங்க மாமா, இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. சரி மாப்பிள்ளை எங்கம்மா? வெளியில போயிருக்காருப்பா. என்னம்மா அது கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்க, அவர் பாட்டுக்கு வெளில போயிட்டு கிடக்கிறாரு. நல்ல மாப்பிள்ளை வந்து வாட்சியா இருப்பான். இப்ப வந்துருவாருப்பா. அவர் வந்தாலும் வராட்டியான் கல்யாணம் நல்ல விதமாக தான் நடக்கும். ஆனால் எனக்கு என்னமோ பேச்சு முத்து மாப்பிள்ளையும் அந்த கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்க சப்போர்ட் பண்ணி என்ன பண்றது? அதான் நம்ம பூவதிக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்க போகுது. அதை யாரால தடுக்க முடியும்? நீ எனக்கு ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கணுமா? ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீரமும் தைரியமும் ரொம்ப குறைச்சலாக இருக்கு. எப்பா நான் ஒன்று சொல்லட்டுமாப்பா? என்ன சொல்ல போற? முதலும் கடைசிமா நம்ம 2 பேரும் போய் பார்த்து அம்மாவை கூட்டு வந்துருவோமே. இல்லப்பா, அம்மா இல்லாம கல்யாணம் பண்ணா அக்கம் பக்கத்துல யாராவது தப்பா பேசுவாங்களே, அதான் சொன்னேன். அதை அவ யோசிக்கணும்ல. யார் போய் அவளை கூப்பிடல? நானும் பூபதியும் போய் அவளை கூப்பிட்டான். அப்புறம் சந்துரும் பூபதியும் போய் அவளை கூப்பிட்டாங்க. ஏன் நீ நானும் போய் கூட அவளை கூப்பிடல? அதுக்கப்புறம் சந்துருவும் அவ சம்சாரமும் அங்க கூப்பிட போனவங்க அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திரும்ப வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தவறு, இனிமே போய் கூப்பிட்டா அவ நிச்சயமா வரமாட்டா. அவ வராம இருக்கிறதா இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கிறதுக்கான வழி. நான் அவளுக்கு தாலி கட்டினா, அவ எனக்கு தாலி கட்டினா என்னன்னே தெரியல.
இந்தா, குடி. எப்பா 100 ஐஸுப்பா. யாருக்கு ஆயுசு 100? அம்மாவுக்கு தான். இப்பதானே அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அங்க பாருங்க. இல்ல எங்க வந்த? உங்க வீட்ல வாழல போட்டு விருந்து சாப்பிடுறதுக்கோ இல்ல உங்ககிட்ட ஒட்டி உறவாடுறதுக்கோ நான் வரல. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போல, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். கண்மணிக்கு துரோகம் பண்ண நினைச்சீங்க, நீங்க உருப்படவே மாட்டீங்க. நிறுத்திரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்போ செத்து போயாச்சு. போனமெல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. புருஷனே வேண்டான்னு ஓடி போன வந்த கண்மணி, அவளுக்கு சப்போர்ட்டா நீ அங்க போய் இருந்துகிட்டு இருக்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? பொடி வெளிய. பொண்டாட்டிய நினைக்க வேண்டாங்க, ஒரு மனுஷியாவது நினைச்சு பார்க்கலாம்ல. புருஷனை மதிக்காதவள நான் என் கால் தூசி கூட மதிக்கிறது இல்ல. அந்த கலையரசு குடும்பம் தான் எனக்கு எதிரின்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், நீ தான் என்னோட முதல் எதிரி. போய் இங்க இருந்து வெளியில. நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் உருப்படவே மாட்டீங்க. இது வரைக்கும் உங்க பொண்டாட்டி அங்குவா தானே பாத்திருக்கீங்க, இனிமே வேற மாதிரி அங்குவ பாப்பீங்க. பெண் பாவம் பொல்லாதுங்க, அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ஏய், என்னடி சொன்ன நீ? கல்யாணத்தை நிறுத்திடுவியா நீ? உன்னால முடியுமா அது? ஏய், போ அந்த பக்கம். இவளுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் எனக்கு எதிரிதான். போ போறீங்களா இல்லையா? இல்ல கொன்னுடுவேன் அவனை. போ. ஏய், போ. ஏய், உனக்கு வர தெரியா சொல்லணுமா? போ. எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை. ஒத்த ஆளா நின்னு இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். நான் கொலைகாரனா மாறுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. ஓடிக்கிறேன், நின்னுகிட்டு இருக்கேன். மேகலம்மா வர நாளைக்கு எல்லாருக்கும் வீட்டு சாவி கொடுக்கணும் வர சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. முதல்ல மேகலம்மாவுக்கு போனை பண்ணிட்டு வந்துருவோம். என்னக்கா காலேஜ்ல பில்டிங் ஒர்க்கா? காலேஜ் ஏற்கனவே இருக்கு. இந்த பாட்டி அங்க புதுசா ஹாஸ்டல் கட்ட போறாங்களாம், அந்த ஒர்க் தான். உனக்கு எப்படிமா அந்த ஆர்டர் கிடைச்சது? நம்ம பில்டிங்க்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணாங்கல்லம்மா, அவங்க தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. தனித்திறமைக்கு எப்பவுமே ஒரு மரியாதை உண்டுமா? அக்கா புது மாப்பிள்ள சொல்றாரு, கேட்டுக்கோ. ஏய், உதவாங்க சொல்லிட்டேன். என்னன்னா இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண எனக்கு வெக்கமா இருக்கு. தாத்தா பாட்டி எப்படி இத்தனை வருஷமா சகிச்சுக்கிட்டீங்க? நான் எங்கம்மா சகிச்சுக்கிட்டேன், என்னதாம்மா அவ சகிச்சிட்டு இருக்கா. தாத்தா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இன்னைக்கு முக்காவாசி குடும்பங்கள்ல ஆண்கள் செய்யறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பெண்கள் குடும்பங்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அடிக்கடி கோபம் வரும், யோசிக்காம ஏதாவது பேசிடுவேன். அதுக்கு அவ பதிலே சொல்ல மாட்டா, அப்படியே அமைதியே போயிடுவா. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல இவ எனக்கு மனைவியா வந்து வச்சா. என்ன பாட்டி தாத்தா இப்படி புகழறாரு? ஏன் பாட்டி, தாத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா? அவர் ஏதோ சொல்றாருமா. நானும் பல குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன். கட்டின பொண்டாட்டிய அடிமையா வேலைக்காரியா தான் நடத்துவாங்க. ஆனா உங்க தாத்தா எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாரு. என் உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அவரு துடிச்சு போயிடுவாரு. அவரு புருஷனாடைய நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ என்ன இது, நிலையாவும் வலியமையும் இப்படி சொல்லிட்டாங்க. என்னம்மா என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா, செழிய இன்னும் வரல, வந்தா எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு தான். ஆமா, வேலைக்கெல்லாம் போயிட்டு ஊர்ல சுத்திட்டு வர வேண்டாமா? இவ ஒருத்தி. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க தாத்தா. இப்பதான் நீ தனியா கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்க. செழி எதுக்காக வெளியில போய் வேலை செய்யணும்? உங்ககிட்ட வேலை செய்யலாமே. இல்ல தாத்தா, செழியன் வெளியில போய் வேலை பாக்குறது அவனோட எதிர்காலத்துக்கு நல்லது. அப்பதான் அவனுக்கு ஒரு பொறுப்பு வரும். அதுவும் சரிதாம்மா. என்னம்மா இப்படி சமையல் பண்ணிருக்க? ஏண்டி ரைஸ் இறங்காத உனக்கு? என்னம்மா யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இந்த ரைஸ் மெல்ல என்ன கொட்டினாலும் அரைச்சிரும்.
சரி சரி, இன்னைக்கு இப்படி சமையல் பண்ணிட்டு ஓகே. நாளைக்கு தாத்தா பாட்டியோட கல்யாண நாள், அதனால எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கணும். குழி பணியாரம், ஆப்பம், அடை அந்த மாதிரி நிறைய பண்ணணுமா? ஏன்னா தாத்தா பாட்டியோட கல்யாணத்தன்னைக்கு இது எல்லாமே பண்ணிருந்தாங்களாம். ஏய், உனக்கு யார் சொன்னா? தாத்தா தான். ஏய், நான் எங்க சொன்னேன் இது மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. ஆமா தாத்தா, இதெல்லாம் இவ உங்களுக்காக கேக்கல, அவளுக்காக கேக்குறா. ஹலோ. ஆமா, சும்மா இரு. ஓ அப்படியா? இல்ல அது சரி பண்ணலாம், நான் பிளம்பரை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. என்னம்மா யாரு? தாத்தா, பி பிளாக்ல லீக்கேஜ் இருந்ததுல அதை சரி பண்ணணும் தாத்தா. கொஞ்சமா தானே லீக் ஆகிட்டு இருந்தது, இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, சரி பண்ணணும். நான் பிளம்பரை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல நீ போவேனா, நான் போய் பிளம்பரை கூட்டிட்டு போய் அதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போங்க. இது பண்ற கிண்டல்ல இங்க உட்கார்ந்து சாப்பிட வர சொல்றியா? சொல்லுங்க, இப்ப உங்களை என்ன கிண்டல் பண்ணிட்டாங்க? சரி வா, நம்ம உள்ள போலாம். நாங்களாம் போயிடுவோம் தாத்தா. பாட்டி, தாத்தா கூட்டி விட்டுருங்க. பாத்தியா இதுக்கு தான் நான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் போறேன். எல்லாம் ரெடியா இருக்காயா? எல்லாம் கரெக்டா இருக்கு. நல்லா செக் பண்ணிக்க. பக்காவா இருக்கு. பாத்தியா, ஏதாவது ஏடா கூட பண்ணி வச்சிடாத. உனக்கு என்ன பயமா இருக்கா? நீ கிளம்பியா, நான் பாத்துக்கிறேன். உன்னை அப்படியே விட்டுட்டு போனா அவர் என்ன வெட்டி கொன்னுடுவாரு. சரி, பேசாம இல்லையா? பேசக்கூடாது. எல்லாம் என் தலையெழுத்து. டிரைவர் அங்கேயே இரு, போயிட்டு வந்துடும்.
உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை,